கசப்பான மாறாவை தேவன் இனிமையாக மாற்றினார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் 27ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்து சென்றார்கள். கடைசியிலே அவர்கள் மாரா என்ற இடத்தை அடைந்தார்கள். மாராவிலே தண்ணீர் இருந்தது, ஆனால் அது குடிக்க முடியாதபடிக்கு கசப்பாக இருந்தது. மோசே தேவனை நோக்கி முறையிட்டார். தேவன் ஒரு மரத்தின் கொப்பை காண்பித்து அதை தண்ணீரிலே போடும்படி மோசேக்கு சொன்னார். மோசே அவ்வாறு செய்த பின்பு அது குடிப்பதற்கு இனிமையாக தண்ணீராக மாறிற்று. அதற்கு பிறகு அவர்கள் ஏலிம் என்ற இடத்துக்கு செல்கிறார்கள். ஏலிமிலே தேவன் 12 நீரூற்றுகளை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமைந்தது. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் கசப்பென்று எண்ணுகிறோம்? எங்களுடைய கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், துயரங்கள், வியாதிகள், இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நாங்கள் தேவனிடத்திலே முறையிடும் போது, இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இணைத்து கொள்ளும் போது, அந்த துன்பமான கசப்பான சூழ்நிலையை தேவனுக்கு முடியும் இனிமையாக மாற்றுவதற்கு. மாறாக இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தேவனிடத்திலே நிரந்தர தீர்வும் உண்டு. நாங்கள் தேவனை பின்பற்றும் போது, அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கும் போது, இந்த பிரச்சனைகளுக்கு தேவன் எங்களுக்கு நிரந்தர தீர்வை தருகிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள்.